அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த பூமியில மழை பெய்யுது இல்லையா? இந்த மழை எல்லாருக்கும் ஈக்குவலா தான் பெய்யுது. இந்த செடிக்கு, ஸோ இவ்வளோ பெரிய மரத்துக்கு, சின்ன சின்ன புல்லுக்கு, இது இவ்வளோ கொஞ்சம் பெரிய செடிக்கு, இது எல்லாத்துக்குமே ஈக்குவலா தான் மழை பெய்யுது. ஆனா இந்த செடி எவ்வளோ மழையை இழுக்கும், இதால எவ்வளோ முடியுமோ அதை மட்டும்தான் அது இழுக்கும். இந்த மரம் எவ்வளோ தண்ணியை இழுக்குமோ அவ்வளோ தண்ணியை இந்த செடி இழுக்க முடியாது. இந்த செடி எவ்வளோ தண்ணியை இழுக்குமோ அவ்வளோ தண்ணியை இங்க இருக்கிற சின்ன சின்ன புற்கள் இழுக்க முடியாது. ஒவ்வொரு செடியும் அது எவ்வளோ வாட்டரை ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தான் அது இழுக்கும். ஆனா மழை இது எதுக்குமே பாரபட்சம் பார்க்காது. அந்த மரமோ செடியோ இந்த புல்லோ அப்படியெல்லாம் அது பாரபட்சம் பார்க்காது. எல்லாருக்கும் ஈக்குவலா அது இந்த மழையை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் கொடுக்குது. ஆனாலும் இது என்ன ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோதான். நாமளும் அப்படிதான். நம்ம ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருப்போம், மழை பெய்யுது கொண்டு வைப்போம். ஒரு சின்ன பாத்திரம் ஒருத்தன் வச்சிருப்பான், யாரு என்ன பாத்திரம் வச்சிருக்கானோ அவ்வளோதான் மழை தண்ணீரை நம்ம பிடிச்சி சேமிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புனித நூல்கள் எல்லாருக்கும் சமமான விஷயங்களை தான் எடுத்து சொல்லுது. ஆனா அவன் எவ்வளோ அதை கிரகிச்சுக்கிறதுக்கு அவனுக்கு தன்மை இருக்கோ அவ்வளோதான் அவனால கிரகிச்சிக்க முடியும். எல்லாரும் எல்லாருக்கும் ஈக்குவலா தானே அந்த நூல்கள் சொல்லுது. இவன் ஏன் இதை ஒரு வழியா புரிஞ்சிருக்கான், இவன் அதை வேற மாதிரி புரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுறதுல ஒரு அர்த்தமே இல்லை. அவனுடைய பாத்திரம், அதாவது அவனுடைய உள் மனசு, அவனுடைய ஆழ் மனசு, அவனுடைய அறிவு எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை உள்வாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அது உள்வாங்கிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய விஷயங்களை அந்த புனித நூல்கள் நிறைய திணிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஒண்ணுமே அதை ஏத்துக்கவே முடியாத ஒருத்தனால என்னத்தை ஏத்துக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால என்ன யூஸ் இருக்கு? அதே மாதிரிதான் நாம எவ்வளோ விஷயங்களை சொன்னாலும் சரி, நீங்க அதை எவ்வளவு ஏத்துக்க முடியுமோ அவ்வளவு மட்டும்தான் உங்களால ஏத்துக்க முடியும். ஒருத்தன் என்னத்தான் சொல்ல வர்றான், அவன் ஏதோ சொல்ல வர்றான், அது என்னன்னு ஃபுல்லா கேட்போம். அதுல என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு, அது நம்மளுக்கு எந்த விதத்துல பயன்படும் நினைச்சு கேட்கறது தான் விஸ்டம். அந்த விஸ்டம் உள்ளவங்கள்ட்ட நீங்க சொல்ற சாதாரண சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ஒரு மலையளவு பெருசா இருக்கும். இப்ப புரியுதா? அதாவது புனித நூல்களாகட்டும், இயற்கையாகட்டும், இறைவனாகட்டும் எல்லாருக்கும் ஈக்குவலா அது உயிரற்ற செடிகளும் சரி, உயிரற்ற பொருட்களும் சரி, உயிருள்ள மனிதர்களும் சரி, உயிருள்ள ஜீவன்களும் சரி, எல்லாருக்கும் சமமாக தான் அவங்களுடைய அருள் மழையை பொழிகிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு அதை நம்ம உள்வாங்கிக்கிறோங்கிறது அந்தந்த தனிப்பட்ட நபர்களை பொறுத்து. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.